ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகோனட் கேக் தான் எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கணும். பவுலில் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்புறமா அதில் வந்து 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா, ஏன்னா நம்ம வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாக்கி வேறு ஒரு ஃப்ளேவரும் அதில் இருக்காது. நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணோன்னா அதில் வந்து அந்த தேங்காய் எண்ணெய்க்கு ஸ்மெல் நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். அப்புறமா ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துருக்கிறேன். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ஸோ தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நான் வந்து இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் எடுக்கலை, நார்மல் பிளெண்டர் வச்சு தான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த தயிர் இருக்குல்ல, தயிர் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது அது இந்த மாதிரி ஆகிரும். இப்போ பார்த்தீங்களா, சைடில் எண்ணெய் ஒன்றுமே தெரியலை. எண்ணெயும் தயிரும் வந்து இப்போ நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சுகர் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து மறுபடியும் நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகரை பவுடர் பண்ண வேண்டாம், நீங்கள் முழுசாகவே எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நமக்கு வந்து இதில் வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இதில் வந்து ஆட் பண்ணோம். 1 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் 1 டீஸ்பூன் தான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த சுகர் இருக்குல்ல, சுகர் வந்து கரைகிறதுக்கு அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிரும். நம்ம நார்மலாக கேக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து பவுட்ரு பண்ணுவோம்ல, சுகரை வந்து பவுட்ரு பண்ணி சேர்ப்போம். இதுக்கு அந்த மாதிரி சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நமக்கு வந்து அந்த சுகர் எல்லாமே இதில் வந்து மெல்ட் ஆகியாச்சு. இன்றைக்கி வந்து நான் மைதா மாவு யூஸ் பண்ணலை, கோதுமை மாவு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு, அதாவது 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கட்டி பிடிக்காமல் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட நமக்கு வந்து இனி பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணணும், பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கணும். ஸோ இது வந்து டேபிள் ஸ்பூனாக மாறிடக்கூடாது, டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் வந்து பால் ஆட் பண்ணணும். 1/4 கப் காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இப்போ வந்து பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் இதில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். மாவு வந்து இந்த பதத்தில் தான் நமக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காயும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகியாச்சு. அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. 2 பக்கம் மாற்றி இது பண்ணக்கூடாது, ஒரே சைடு வாக்கில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா நம்ம கேக் செய்யக்கூடிய ட்ரே எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா எல்லா இடமும் எண்ணெய் படுறது மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் பேக்கிங்க்கு ஒரு பேப்பர் உண்டுல, அந்த பேப்பரை இந்த மாதிரி அந்த ட்ரேக்கு ஏற்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸும் போட்டுக்கோங்க. திருப்பியும் லைட்டாக தேங்காவை தூவி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து வந்து நட்ஸ் இருந்துன்னா சாப்பிட மாட்டேன், அதுக்கு வேண்டி நான் வந்து ஒரே ஒரு பிஸ்தா மட்டும் எடுத்து அதில் பொடிச்சு போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காவும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நமக்கு வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகிறதுக்கு வச்சுக்கோங்க. அது 5 மினிட்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறமா உள்ளாடி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கேக்கு பாத்திரம் இருக்குல்ல, கேக் டின், இதை வந்து அதில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸுக்குள்ளே நமக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகிரும். இது ஆல்ரெடி நான் உப்பில் வச்சு கேக்கு பேக் பண்ணி அந்த ஸ்டாண்டு வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கணும். அப்பப்போ பார்த்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் நீங்கள் வந்து தீ வைக்கக்கூடாது, கேக் வந்து கரிஞ்சிரும். நீங்கள் வந்து எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லையோ லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு தான் இது பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு தான் இந்த கேக்கை வந்து வேக வைக்கணும். இப்போ நம்ம கேக் வந்து பாதி வெந்தாச்சு, ஏன்னா நான் சென்டரில் மட்டும்தான் வேகலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆகியாச்சு. நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு இதில் வந்து நம்ம குத்தி பார்த்தோன்னா நமக்கு அந்த ஸ்டிக்கில் வந்து அந்த மாவு எதுவுமே படாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு கேக்கு வெந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கேக்கு வெந்தாச்சு. இனி நம்ம வந்து இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்ம இனி வந்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்திங்களா, இது வந்து கரியலை, இதோட கலர் தான். நம்ம அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா சூப்பராக தெரியும்.
ஸோ நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் வைங்களேன் கேக்கு தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ வந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து குக்கரில் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது இந்த பேன்லலாம் வைக்கும்போது இந்த கலரில் தான் நமக்கு கேக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அது வந்து கரிஞ்சு போயிருக்காது. பார்த்திங்களா நம்ம கேக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்குதுன்னு. இந்த கேக்கை கட் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சைட்லலாம் வந்து அது கரியவே இல்லை, நார்மலாக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ டைம்லலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேரும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி என்ன டேஸ்ட்டில் வந்துச்சு, என்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.